ஏங்க சொந்தம் பந்தம் உள்ளூர் மாமே மச்சனை பங்காளிக யாராவது கடைசியா வந்து அவர் முகத்தை பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. அப்புறம் போனா வராது அவ்வளோதான் சொல்லிவிட்டுனுங்க. அப்போ எரிச்சிடலாமுங்கல்ல. எரியா எந்திரிச்சு வரவன் பார்த்துக்க. அண்ணே 2 சட்டை வித்துட்டேண்ணே. ஆனா அந்த சனியனை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கண்ணே. மாமா மாமா ஏன் செத்து போன பெருசு நல்ல சொல்லுகிறியா? மாப்பிள்ள இந்த கோட்டர் மேல சத்தியமா சொல்றேன், நான் பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில இந்த கோட்டை போட்டதே இல்லை மாப்பிள்ள. அதனால இந்த கோட்டைய நானே எடுத்துக்கிட்டா. அப்ப ஒண்ணு செய்ய, நேத்து பெருசு தலையில ஒரு கோட்டர் ஆட்டைய போட்டல்ல, அதை கொடுத்துட்டு இதை எடுத்துக்க. அப்பல மாமா ஒரு காலத்துல கூத்து கட்டுனா வயிறு வலிக்கு சிரிச்சு போவாங்க. பாத்தியா மாமனா? அப்புறம் ஒண்ணு கேளு மாப்பிள, அன்னைக்கு நைட்டு ஒவ்வொருத்தியோட கனவுலையும் மாமன் தாண்டா டூயட்டு. டேய் எங்கடா இங்க தாண்ட இருந்தாரு? ஆமாண்ணே. மாயமாயிட்டாரா? எங்க போனாரு? டேய் அமுதவழி அக்கா வீட்டுக்குள்ள பூந்துட்டாரா? சரி வா வா வா. அமுதவல்லி, என்னை மாமா என்று அழைக்கும் போது கருங்குயில் கூவி வந்து முத்தமிடுகிறது போல தெரிகிறது. போங்கள் மாமா, என் மீது உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். அது இருக்கட்டும், தினந்தோறும் என்னை மதுவை வாங்கி வர சொல்லி அருந்துகிறாய். இந்த அழகும் மேனியும் கெட்டு விடாதா என்ன? மதுவை குடித்துவிட்டு மங்கையை சீண்டி பார்க்கின்றீர்களா? உங்களைப் போல் ஒரு நல்லவன் கிடைத்திருந்து என் கன்னி பருவத்தை கழித்திருந்தால் நான் என் மதுவை அருந்திவிட்டு உறங்க வேண்டும். காமத்தை மட்டும் நான் என் கனவில் காண வேண்டும். என்னை பார்த்தால் கிண்டலாக தெரிகின்றதா? அமுதவல்லி, உன்னுடைய நிலைமைகளை இந்த பட்சிகள் உண்மை என்று சொல்லுகிறார். மாமா, என்ன? உங்களை மட்டும் கணவனாக அடைந்திருந்தால் நித்தம் நினைத்துக் கொண்டே சந்தோஷத்தில் அந்த அனார்களியை போல் வாழ்ந்து மரித்திருப்பேன். என்ன செய்வது? எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே. அமுதவல்லி, இப்பொழுது மட்டும் என்ன, ஏதோ ஒரு அயல்நாட்டு அரசனுக்கு 1000 மனைவிகளா? அதே போல சிவகாமி எனக்கு மனைவியாகவும் அமுதவல்லி எனக்கு துணைவியாகவும் இருக்கக்கூடாதா என்ன? அப்படி இருந்திருந்தால் நானும் ஒரு அயல்நாட்டு அரசன் தானே. உங்களுக்கு ரொம்ப ஆசைதான். விடுங்கள் மாமா, எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் காலை வீதி கூட்டும் விளக்கு மாத்தால் அடி வாங்குவதை நினைத்தால்தான்
எனக்கு வெட்டு வாங்கும் வெள்ளாடு கிடைப்பது போல் தோன்றுகிறது. மாமா, அமுதவல்லி, அங்க என்ன ஆடு கணக்கிறது போல் சத்தம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அமுதவல்லி, ஏதோ மழை வருகிற சத்தம். சரி சரி, நீயோ ஏதோ பசியில் உளறுகிறாய், பிதட்டுகிறாய். அது மட்டுமல்ல, நீ ஏற்கனவே சாப்பிடக்கூடிய பொருளை நான் பல இடத்திலேயே வைத்திருக்கிறேன். அப்படி பின்ன ஆகவே நீ இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு இரவு நேரம் உனக்கு இன்ப நேரமாகட்டும். நான் வரட்டுமா? சென்று வாருங்கள். நன்றாக சொல். சென்று வாருங்கள். ஐயோ, அக்கா புள்ள மயக்கறாளே மயக்கறாளே. வெடிஞ்சது கூட தெரியாம 2 பேரும் எப்படி தூங்குறானுங்க பாரு. நைட் எல்லாம் கூத்தடிக்க வேண்டியது, பகல்லாம் தூங்க வேண்டியது. இலை உளுந்த காசை வீட்டுக்கு கொண்டு வராம மாமனும் மச்சானும் வீதியில இறைச்சிடறானுங்க. இதுல இவனுங்களுக்கு ஆக்கி வேற கொட்டணுமா? தூங்குறியாடா தூங்குறியாடா? இதெல்லாம் ஒரு குழப்பா? இதுல இவன் வேற எல்லாம் தூக்கி எந்திரி எந்திரி. அவனுக்கு தான் வெட்டியா போறா, உனக்கு ஆக்கி போண்டுமா? எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கு அமைஞ்சா பாரு புருஷன். மஞ்சத்தூள் வச்சிருந்தேன், காணாம பாரு. இங்கனக்குள்ளதான் வச்சிருந்தேன், எங்க காணாம போச்சு? அடியே திருமாயி, ஏன் பாட்டி? ஒரு நிமிஷம் இங்க வாடி. என்ன பாட்டி? மஞ்சத்தூள் ஆயி போயிருச்சுதா, அந்த சிவகாமிட்ட கொஞ்சம் போல வாங்கிட்டு வாயேண்டி. ஏன் பாட்டி? குளிக்க போகும்போது இதெல்லாம் பார்க்க மாட்டியா? பாக்கலத்தா. சிவகாமி அக்கா, சிவகாமி அக்கா, ஏ சிவகாமி அக்கா. என்னடி திருமாயி? பாட்டி குளிக்கும்போது மஞ்சத்தூள் தீந்து போச்சு, கொஞ்சம் மஞ்சத்தூள் தரியா? பலபலன் இருக்கா? இவ ஒருத்தி வெள்ளாவி வெளுத்த மாதிரியே பேசுவா. உள்ள கடுகு டப்பா பக்கத்துல இருக்கு, போய் எடுத்துக்க போ. அடியே திருமாயி, எப்படி இருக்க புள்ள? எங்க வச்சிருக்கா? அடியே சிவகாமி, என்னடி எங்கடி வச்சிருக்க? அங்க தாண்டி வச்சிருக்கேன் பாரு. இவ ஒருத்தி எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி. ஒருவேளை மாமனை பார்த்து போயிட்டாளா? அடியே சிவகாமி, எதுக்கு கண்ண முடிக்கிறீங்க? எதையாச்சும் வந்து பயந்தே என்ன? என்னத்த? அடிச்சு இவ ஒருத்தி நம்பி தூங்கிட்டு இருக்கா, தெரியல உனக்கு? ஐயா, மஞ்சத்தூள கொஞ்சம் கொட்டிக்கிட்டு கிளம்பு. இப்ப கொரட்டை சத்தம் எப்படி நிக்குதுன்னு பாரு. கிளம்பு நீ. கொரட்டை வேற கேக்குதா உனக்கு? கால நாக்கு வக்கல, சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல, இதுல கொரட்டை வேற. எந்திரியா? அட எந்திரிடா, எந்திரி. உனக்கு சோறு போட்டு கழுதைக்கு எவன்யா சோறு போடுறது? ஏய், இல்ல புள்ள, என்ன கூப்பிடுறேன் கண்டுக்காம போற? ஏய், பாத்து மட்டும்னாலாச்சே பேசுன்றேன். விடுன்னு சொல்றேன்ல. சொல்லிட்டு போ. எந்திரி, எந்திரியா? அமுதவல்லியா, அமுதவல்லி. இங்க ஒருத்திக்கு சோறு போடவே துப்பு இல்ல, இதுல உங்க அம்மா அப்பா அமுதவல்லி வேற கேக்குதா? நல்லா இருக்கு. காலை உடைச்சா தான் நீ டான்ஸ் ஆட மாட்டேங்கிற. எதுக்கு அங்க கத்துற? சிவகாமி, இப்படிதான் வேணும். தேவையா இது? அமுதவல்லி வீட்டுக்கு போனது கேள்விப்பட்டா அம்மிக்கல்ல போட்டு கொண்டு ஜாக்கிரதை. அட போயாங்க. நாளே. ஐயோ, 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 ஐயோ.
ஐயோ பொண்டாட்டியா பொண்டாட்டி அறிவில்லாத பொண்டாட்டி சிவபாத்திரம் வணங்குறேன். ஐயோ, அப்பப்பா அப்பப்பா நீ என்ன வீச போறாள வெளியே? ஏ மாப்பிள அட்டா புட்டா பின்னாடி வந்து தலையை குடிச்சுக்கடா. மாப்பிள நைட் போட்டு கொடுத்தீல்ல, சூப்பரோ சூப்பர். ஏய் ஏய் ஒரு நிமிஷம் நில்லுங்கடி. என் மாமா ரொம்ப நேரமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு, என்னன்னு போய் கேட்டுட்டு வரேன். ஏன் மாமா, உனக்கு என்ன கதாநாயகன் ஜெயின்னு நினைப்பா? சொல்லு. எப்ப பாரு லூசு மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்க. என்ன லவ் பண்றியா? பேசிட்டு வரட்டும், அப்புறம் நம்ம கிட்ட மாட்டிக்குவா. திருமாய லவ் பண்றியா? திருமாயெல்லாம் ஒத்து வர மாட்டா. பேசாம என்ன கட்டிக்க மாமா, வருஷத்துக்கு ஒன்னா பெத்து போடுறேன். ஏய் உன்னெல்லாம் கட்டிக்கிட்டு உங்க ஆத்தா கூட எங்க அக்கா தானா சண்டை போட முடியாதுரி. அப்ப திருமாயே தான் வேணுமா? திருமாயே தான் வேணும். ஏய் யாருகிட்ட? மாமன் கோவக்காரன்டி. சேட்ட. சரி சரி இரு இரு, நான் போய் திருமாயை வர சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லுடி. அவ யாருக்கு தூதுன்னு தெரியல. அப்படியா? பாரு திருமாய் உங்ககிட்ட தான் மாமா ஏதோ பேசணுமா, அப்ப என்னன்னு கேட்டுட்டு வா. ஒரு நிமிஷம் இது புடி. என்ன நான் ஒரு கை வச்சுக்கிறேன். தெரியல. அவனா ஏய் லூசு லூசு லூசு, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கண்ணை பாக்குற, காது பாக்குற, எங்கடா பாத்துட்டு இருக்க? என்ன பாரு, எங்க பாட்டி கிட்ட சொன்ன அவ்வளவுதான் நீ. இல்ல இல்ல உங்க அக்கா கிட்ட சொல்றேன். நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ தலையாட்டிக்கிட்டே இருக்க. காதுல விழலையா? என்ன பாரு, கண்ணு துருவிடுவேன். பைத்தியக்காரன். இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அப்புறம் பாத்துக்க, திரும்ப வராமல போயிடுவான். வரட்டும். திருமாயே ஷோ கட்டுனா உன்னை தான் கட்டணும்னு எங்க அக்கா சிவகாமி ஏற்கனவே சொல்லிருச்சு. சீக்கிரமா உன் மனசை மாத்திக்க, இல்ல தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். எவ்வளவு திமிரா பேசுறேன் பாரு. லூசு. அவனுக்கு மர கழண்டு போச்சு. அது இப்பதான் நாம போலாண்டி. போலாமா? சரி போலாம். வாங்கடி, டைம் ஆயிடுச்சு. ஏடி திருமாயி, சத்யராஜ் உன்னைய சுத்தி சுத்தி வரானே, பேசாம ஓகேன்னு சொல்லிட வேண்டியதானே? எனக்கும் ஆசைதான். ஏய் அப்ப உனக்கும் சத்யராஜ பிடிக்கும்னு சொல்லு. சந்தோஷத்துல எப்படி ஓடுற பாரு. பாத்துடி, மழை வேற பெஞ்சிருக்கு, வழுக்கி கீழே விழுந்துற